இருக்கோங்க. இந்த கவின்னு அவங்க லவ்வர் வந்து சுபாஷினி. அவங்க ஒரு சித்தா டாக்டரா வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த வழக்க பத்தி தான் பார்க்க போறோம். இதில கவினோட குடும்பத்திலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "அந்த பொண்ணு வர சொல்லி தான் எங்க பையன் போனான்." அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாட்ஸ்அப்போட ரெக்கார்டையும் வந்து ஆதாரமா வந்து பொ பிரஸ் மீட்ல இன்னைக்கு குடுத்துருக்காங்க கவின் சைட் ஃபேமிலிலேருந்து. அதில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க பார்த்துக்கலான்னு" சொல்லி அந்த சுபாஷினிங்கிறவங்க கூப்பிட்டுருக்காங்க. இவங்க தாத்தா வந்து ஒரு கவின் வந்து சென்னையில ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது திடீர்னு லீவ் கிடைச்சிருக்கு. அந்த லீவுல வரும்போது இவர் வந்து வீட்ல இருந்திருக்காரு. அப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. அவர வந்து எங்கெங்கெல்லாம் கூட்டு போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருக்காங்க. திருச்செந்தூர்லயும் கூட்டு போய் பார்த்துருக்காங்க. சரி எங்கேயும் சரியாகல அப்படிங்கவும், இங்க வந்து சுபாஷினிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாரி தாத்தாவுக்கு பார்த்துருக்கோம். எங்கேயும் சரியாகல அப்படிங்கவும், நீங்க இங்க மருத்துவமனைக்கு சித்தா மருத்துவமனைக்கு கூட்டு வாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சுபாஷினி கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த கவின் வந்து தனியா போலேங்க. கவினோட மாமா, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட அம்மா. அவங்க அம்மா வந்து ஒரு ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தாத்தா. இவங்க 4 பேரும் தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இந்த பொண்ணு வந்து சுபாஷினி எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போனதும், தாத்தா, மாமா எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. சுஜித்தும் அந்த இடத்துக்கு வராரு. இந்த சுர்ஜித் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுபாஷினியோட பிரதர். காலேஜ் படிச்சுட்ருக்காரு. 21 வயசு ஆகுது இந்த சுர்ஜித் இந்த பையனுக்கு. இந்த சுர்ஜித் என்ன பண்ணியிருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அவங்க எல்லாரும் உள்ள போனதுக்கப்புறம், இந்த கவின கூப்பிட்டு, "இங்க வா, உன்ட்ட எங்க அப்பா, அம்மா பேசணும்னு சொல்றாங்க." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. சுர்ஜித் வந்து சாதாரண ஃபேமிலிலாம் இல்ல. அவங்க அம்மா, அப்பா வந்து 2 பேருமே எஸ்ஐயா இருக்காங்க. அவங்க அப்பா பேர் வந்து சரவணன். அவர் வந்து பாளையங்கோட்டையில இருக்க அந்த ஸ்டேஷன்ல ஆயுதப்படைக்கு தலைவரா இருக்காரு. பேர் வந்து கிருஷ்ணகுமாரி. அவங்க மணிமுத்தார்ல வந்து எஸ்ஐயா இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்பா, அம்மா 2 பேரும் நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க அப்படின்ட்டு, இப்டி கூட்டு போற வழில வீடு கொஞ்சம் தூரம் தான் இருந்திருக்கு. வீட்ட போய் பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. என்னடா வீடு பூட்டியிருக்குன்னு கவின் யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்க இருக்க சிசிடிவி ரெக்கார்ட்லாம் வந்துட்டு எல்லாத்துலயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அத வந்து நியூஸ் டிவிக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்கும்போதே இந்த பையன் சொல்றாப்படி சுர்ஜித், "நான் தான் எங்க அக்கா பின்னாடி சுத்தாதன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் எங்க அக்கா பின்னாடி சுத்தாதீங்க, எங்க அக்கா கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ என்ன அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்க, பைக்ல சுத்திட்டு இருக்க, இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வைத்தியம் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சுர்ஜித் வந்து கவின்ட்ட பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரி. அப்புறம் வந்து "உங்க சமூகத்துக்கு எங்க சமூகத்து பொண்ணு கேட்குதா" அப்படின்னு சொல்லி ஒரு அசிங்கமான வார்த்தைகள்லாம் நெறைய பேசிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, மிளகாத்தூள் எடுத்துட்டு வந்திருக்காரு கையிலே. இது வந்து சாதாரணமா நடந்த மாதிரி தெரியல. அந்த மிளகாத்தூள் என்ன பண்ணியிருக்காரு, உடனே கவின் கண்ல தூவி விட்டுருக்காரு. மிளகா பொடியெல்லாம் தூவி நம்ம வந்து அறுக்கும்போது அவன் தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி மிளகா பொடியெல்லாம் தூவி அறுத்து கொன்னுட்டான். கொன்னுட்டு அறுக்கும்போதே அவன் எழுந்திருச்சு கவின் ஓடிருக்காப்படி. ஓடும்போதும் புடிச்சு திரும்பவும் வந்து கண்டந்துண்டமா வெட்டிட்டாரு. வெட்டிட்டு போற வழில மக்கள்லாம் கூடிட்டாங்க. கூடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் அங்க இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மாகிட்ட என்ன சொல்றாரு அந்த சுர்ஜித்னா, "உன் பையன அள்ளிட்டு போ. என் அப்பா, அம்மாவாவது நிம்மதியா இருப்பாங்க. உன் பையன அள்ளிட்டு போன்னு" சொல்லிட்டு போயிருக்காப்படி. இதில பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து ஒரு ஆணவ வெறியோட தான் இருந்திருக்கான்னு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கவின்கிறவரு இருக்காரு இல்லையா? இதெல்லாமே வந்து நியூஸ் வட்டாரங்கள் மீடியாஸ்லேருந்து வர நியூஸ் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கவின் இருக்காருங்களா, அவர் வந்து 10த்ல வந்து 490 மார்க் எடுத்திருக்காரு. மட்டும் இல்லாம டிகிரிஸா முடிச்சிருக்காரு. நெறைய கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிசிஎஸ்ல பிளேஸ் ஆயி வருஷத்துக்கு ரூ. 12,00,000 சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காரு இந்த கவின். வந்து ரொம்ப நல்ல பையன். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறிக்கு வந்திருக்க பையன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நெறைய வீடியோஸ் வந்து அவங்க கூட இருந்த வீடியோஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால இப்ப ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. ஜாலியா இருப்பான். எங்க கூட அவ்ளோ ஃபன்னா இருப்பான். யாருக்கு ஹெல்ப்னாலும் பண்ணுவான். அப்படியாப்பட்ட நல்ல பையன் தான் கவினு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கவின் வந்து அவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்ல. அ அப்படின்ட்டு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அவரு தனியாவும் போகல. ஃபேமிலியோட தான் எல்லாரும் சேர்ந்து தான் போயி தாத்தாவ காமிக்க தான் போயிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இந்த பையன் வந்து இப்படி பண்ணது எந்த விதத்தில இதுவா இருக்கும்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பையன் வந்து இப்ப இன்னைக்கு நேத்துன்ட்டு லவ் பண்ணல. இவங்க வந்து 11த் படிக்கும்போதுலேருந்து ஸ்கூல்ல 2 பேருமே தூத்துக்குடி பகுதிய சார்ந்தவங்க தான். அதனால வந்து 11த்லேருந்தே வந்து 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கவினும், சுபாஷினிங்கிறவங்களும் 11த்லேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டுருக்காங்க. அப்பப்போ வீட்ல பிரச்சனை வந்துட்டுருக்கு. அந்த மாரியே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சுபாஷினியோட அம்மா, அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா? எஸ்ஐ இவங்க 2 பேருமே வந்து பாளையங்கோட்டையில அதுக்கப்புறம் வீடு கட்டிட்டு வந்திருக்காங்க.
கவின்குமார் எடுத்துக்கிட்டாலும் அவரும் ஒன்றும் அவ்வளோ வீக்கான பையனும் இல்ல. அவங்க வீட்ல பார்த்தோன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு விவசாயியா இருக்காரு. கவினோட அப்பா வந்து ஒரு விவசாயியா இருக்காரு, சந்திரசேகர். அவங்க அம்மா வந்து ஒரு தமிழ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அவங்க தாத்தா வந்து 30 வருஷமா ஊராட்சி மன்ற தலைவரா வந்து பணியாற்றியிருக்காரு. இப்படியாப்பட்ட ஒரு ஃபேமிலி, அதுவும் மாசத்துக்கு ஒரு 1,50,000 லட்சமாவது குறைஞ்சது 1,00,000 தாண்டி தான் சம்பாதிக்கிறான் என் பையன், அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி இந்த சமூகம் வேற வேற சமூகம். இந்த கவின் வந்து வேற சமூகம், இந்த பொண்ணு வந்து வேற சமூகங்கிறத தவிர, வேற எந்த பிரச்சனையும் இல்ல இவங்களுக்குள்ள. குடும்பமும் நல்ல குடும்பமா தான் இருந்திருக்காங்க. ஆனா, அத எதுவுமே யோசிக்காம இவங்க வந்து கேஸ்ட்ட தான் அந்த பையன் பார்த்துருக்கான். இதில எல்லாத்துலயுமே விட பார்த்தோன்னா, அவங்க அப்பா வந்து 15 வருஷமா விவசாயியா இருக்காரு. இப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலியா இருந்தும், அந்த சமூகத்த தான் வந்து அடிப்படையா வச்சு, அந்த பிறப்பின் அடிப்படையில அந்த சமூகத்த தான் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. எனக்கு வந்து இப்ப 21 வயசு தான் ஆகுது. அது 2கே கிட்ஸ் அந்த பையன். சில பேர் வந்து படம் எடுக்கும்போது கூட அது கேஸ்ட் வந்துச்சுன்னா, இல்ல அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கா தான் கொண்டு வர முடியும். அப்படியா இருந்தாலும் நான் இல்ல அந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். இந்த பையனுக்கு வந்து 2கே கிட்ஸ் தான். ஆனா அவன் உடம்புக்குள்ள இவ்ளோ ஜாதி வெறி ஊறியிருக்கு. இதுக்கு அவன் மட்டும் தான் காரணமான்னு பார்த்தோம்னா, இல்ல சமூகமும் தான் காரணம். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா, அம்மாவும் தான் இதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. இப்ப 25 வருஷமா கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சமூகத்துல அவங்க இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமூகத்துல இருந்துட்டு 25 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு, அந்த பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி, சொல்லி, சொல்லி வளர்த்துருக்காங்க. நம்ப சமூகம் தான் சொல்லி, அப்படி சொல்லி, சொல்லி வளர்த்துருக்காங்க. அது சின்ன வயசுலேருந்து சொல்லி, சொல்லி வளர்த்துருக்க மாதிரி தான் இருக்கு. இது நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. இந்த மாரி பணியில இருக்கும்போது, இப்படி சமூகம் பார்க்குறவங்க, இவங்க கிட்ட வர கேஸு அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா? அதில வந்து இவங்க வந்து நியாயமா தான் நடந்திருப்பாங்களா? இல்ல சமூகம் பார்த்து பிரச்சனைய சால்வ் பண்ணியிருப்பாங்கங்கிற சந்தேகம் வந்து இதிலேருந்து வந்து சந்தேகம் வருது. இந்த பையன் வந்துட்டு இப்ப வந்து உங்க சமூகத்துக்கு எங்க பொண்ணு கேக்குதான்னு சொல்லி இந்த பையன இப்ப கொன்னுட்டான். இப்படி கொன்னுட்டு, இவன் வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ஜாதி மட்டும் தான். அத வந்து உங்க சமூகத்த விட எங்க சமூகம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி இவன் இப்படி பண்ணியிருக்கான். இந்த ஜாதி வெறியின் காரணமாக இப்ப இந்த பையன் வந்து கவின கொன்னுட்டான். கொன்னுட்டு இவனே வந்து பாளையங்கோட்டை ஜெயில்ல போய், ஆமா நான் தான் கொன்னேன்னு சொல்லி வாக்குமூலமும் குடுத்துட்டான். அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான சிசிடிவி காட்சிகள் எல்லாமே போலீஸார் வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து கிடைச்சிருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில இந்த கேஸ வந்து சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கவின் குடும்பம் அவங்க ஃபேமிலி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் இந்த சின்ன வயசுல இப்படி பண்றதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்போ வந்து அவங்க அம்மா, அப்பா வந்து தூண்டி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ ஒரு வெறியா? அப்படிங்கிற மாரி அவங்க பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இப்ப இந்த கவினோட ஃபேமிலில பார்த்தோம்னா, அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு பையன், இவ்வளோ நல்ல பையன இழந்துட்டோம் அப்படின்னு அவங்க எப்படி இருக்கும். அந்த கவின்குமாரோட தம்பிக்கு எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சுர்ஜித்ங்கிற பையன் வந்து சின்ன பையனா தான் இருக்கான். இவனோட வாழ்க்கையும் வந்து போச்சு. குண்டர் சட்டத்தில இப்ப இவன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6 பிரிவுகள் கீழ இவன் மேல வழக்கு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில அப்ப இவனும் வந்து வெளியில வர முடியாது. அப்ப இந்த ஒரு ஆணவத்தினால வந்து இத்தன பேரோட லைஃப் போயி இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. பிரேத பரிசோதனை பண்ணிட்டு கவின்குமார் உடம்ப நாங்க வாங்க மாட்டோம். அவங்க அப்பாவும், அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணா மட்டும் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டமே பண்ணியிருக்காங்க கவின் ஃபேமிலிலேருந்து. அதுக்கப்புறமேட்டுக்கு பணம் ஏதோ நிதி ரிலேட்டடாவும் அவங்க அப்பா ஏதோ சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பையனுக்கு வந்து எவ்வளோ பணம் குடுத்தாலும் ஈடாகாது. நிதி வேண்டாம், நீதி தான் வேணும்னு சொல்லி கவினோட அப்பா வந்து போராடிட்டு இருக்காங்க. போராட்டத்துல வந்து அந்த கவினோட உடம்பு வாங்கல. எவ்வளோ நாள் ஆனாலும் வாங்க மாட்டோம். இந்த பொண்ணோட அப்பா, அம்மாவ அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சுர்ஜித் இருக்கான் இல்லையா? அவங்க அப்பா, அம்மாவ அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து அவங்க 2 பேரும் வந்து எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க அப்பா சரவணன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கவின் ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு இது தெரியாம நடந்ததா? இல்ல அந்த பொண்ணோட தூண்டுதலின் பேர் தான் இது நடந்ததா? ஏன்னா, என் பையன வர சொன்னதே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு தான் வர சொன்னாங்க. அப்படி இருந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா, அம்மாவுக்கும் சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு தான் நடந்ததா? தெரியாம நடந்ததான்னு எதுவும் தெரியல. இப்போ இதில பார்த்தோம்னா, அந்த பொண்ணுக்கும் இப்ப ரகசிய விசாரணை வந்து நடந்துட்டுருக்கு. அந்த பொண்ணு சொல்லி தான் செஞ்சாங்களா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அந்த பொண்ணோட மனநிலைமைய யோசிச்சு பாருங்க. தன்னோட தம்பி ஜெயில்ல இருக்கான். அந்த தான் 11 இத்தன வருஷமா வந்து லவ் பண்ண அந்த பையனும் இன்னைக்கு இல்ல. ஏன்னா இந்த கவின் வந்து எல்லாமே அந்த பொண்ணுட்ட தான் ஷேர் பண்ணியிருப்பாரு. அவரு கோல்டு மெடல் வாங்கினதா இருக்கட்டும், அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறங்காட்டியும் எல்லாமே இந்த பொண்ணுட்ட ஷேர் பண்ணாம இருந்திருக்க மாட்டாரு. அப்ப அந்த பொண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்பா, அம்மாவையும் இப்ப அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கமும் யோசிச்சு பார்க்கணும். பொண்ணு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம், அடிப்படை காரணம்னு பார்த்தோம்னா, ஜாதி வெறி. அதுதான்.
வந்து பார்த்தோம்னா, தீவிரவாதிகள் தொல்லையால இறந்து போனவங்கள விட, இந்த வந்து ஆணவ கொலையால இறந்தவங்க தான் அதிகமா இருக்குது. தீவிரவாதத்த விட ஆணவ கொலைங்கிறது ரொம்ப மோசமான செயல். அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "நிதிலாம் வேண்டாம். எங்களுக்கு நீதி தான் வேணும். இது வந்து காவல்துறையில இருக்கிற ஒருத்தவங்களுடைய பையனே இந்த மாதிரி பண்றான்னா, இது எந்த மனநிலைமையில இருந்திருக்காங்க. அப்ப எனக்கு மானம் போயிடுச்சு. எங்க சமூகத்துக்குனால தானே இப்படி பண்றீங்க. அப்போ உங்களுக்கும் தானே உங்க பொண்ணு தானே எங்க பையன் கூட நெருங்கி பழகியிருக்கு. எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கு. கட்டுனா கவின தான் கட்டுவேன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ உங்க பொண்ணையும் நீங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கணும்லன்னு" சொல்லி அவங்க அப்பா வந்து பேட்டி குடுத்துருக்காங்க. இப்படி தந்திரமா பேசி அழைச்சு சென்றான். அப்படி மென்பொறியாளர் ஆணவ கொலையில என்னதான் நடந்திருக்கு? இதுல கொலையுண்ட மென்பொறியாளர் வந்து கவின் செல்வகணேஷும், ஆறுமுகமங்கலத்துல அவரது வீட்டு முன் கூடியுள்ள உறவினர்களும் நெல்லை பாளையங்கோட்டத்துல காதல் விவகாரத்தில் மென்பொறியாளர் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த இளைஞரை அவரோட தாயின் கண் முன்னே பெண்ணின் சகோதரர் வந்து கொலை செஞ்சிருக்காரு. இது தொடர்பா கைது செய்யப்பட்டு அவர் காவல் நிலையத்துல ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு. காவல் சார்பு ஆய்வாளர்கள் பெண்ணின் பெற்றோர் மீதும் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. அவர்களையும் கைது செய்து வலியுறுத்தி கொலையுண்ட இளைஞரின் உடலை வாங்க மறுத்து அவரோட பெற்றோர்கள் குடும்பத்தினர்கள்லாம் எல்லாருமே சேர்ந்து திருச்செந்தூர் டு தூத்துக்குடி ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. இதோட பின்னணி என்னன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த சந்திரசேகர், தமிழ்செல்வி இந்த தம்பதியினருக்கு மகன் வந்து கவின் செல்வகணேஷ் 26 வயசு. இவர் சென்னையில் ஐடி நிறுவனத்தில் மென்பொறியாளர்கள் ஐடி ஊழியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இதில் நெல்லை பாளையங்கோட்டையில் கேசிடி நகர் பகுதியை சேர்ந்த சரவணன் கிருஷ்ணகுமாரி இந்த தம்பதியோட மகள் தான் வந்து காதலிச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் காவல்துறை தரப்பினால இது தெரிவிச்சிருக்காங்க. இதில் சரவணும் கிருஷ்ணகுமாரியும் மணிமுத்தாறு பாட்டாளியன் காவல் சார்பு ஆய்வாளராக வந்து பணிபுரிந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர்களது குடும்பம் வந்து இதற்கு முன்னாடி தூத்துக்குடியில் இருந்தபோது அவரது மகளும் கவினும் வந்து ஒரே பள்ளியில் படிச்சிருக்காங்க. அப்போ இருவருக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு. அது பின்னாடி காதலாக மாறியிருக்கு அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க. இதில் காவல் சார்பு ஆய்வாளர் தம்பதிக்கு சுர்ஜித் வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து அவனும் மென்பொறியாளர் இருந்துகிட்ருக்கான். என்ன நடந்துச்சுன்னா, கொலை தொடர்பாக போலீஸார் தரப்பில் என்ன கூறுறாங்கன்னா, கவின் செல்வகணேஷ் வந்து சென்னையில் ஐடியில் ஊழியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. உடல்நலம் குறைவாக இருந்த தாத்தாவை சிகிச்சை அளிக்க கேடிசி நகர் பகுதியில் உள்ள சித்த மருத்துவமனைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருசக்கர வாகனத்தில் அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. கவின் வந்து பாளையங்கோட்டை வந்திருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணோட தம்பி வந்து மருத்துவமனைக்கு சென்றிருக்கான். அப்போ கவினை வந்து சுர்ஜித் வந்து அழைச்சி பேசியிருக்கான். பேசி வாக்குவாதம் ஆயிருக்கு. அப்ப தகவல் இருந்த பாளையங்கோட்டை உதவி காவல் ஆணையர் வந்து சுரேஷ் வந்து ஆய்வாளர் காசிபாண்டியன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று கவினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவில் ஆய்வு செஞ்சபோது சுர்ஜித் கொலை செஞ்சது உறுதியானுச்சு. இதையடுத்து விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் வந்து சுர்ஜித்தை கைது செஞ்சாங்க. அவனே நேராக போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு அப்படி இதில் நான் தான் இது மாதிரி பண்ணேன், நான் தான் வெட்டி சாச்சேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதில் வந்து பார்த்தோம்னா சுர்ஜித்தோடைய அக்காவும் கவினும் வந்து 2 பேரும் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இல்லை பள்ளி பருவத்திலேருந்து ஒன்றா பழகியிருக்காங்க. அப்போலேருந்து 2 பேரும் நட்பு இருந்திருக்கு. அந்த நட்பு பின்னால் காதலாக மாறி இருக்கு. இவனும் திருமணமும் செஞ்சுக்கலான்னு முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த கவின் வந்து பட்டியல் பிரிவை சார்ந்தவர் என்பதால் வந்து அவர்களுடைய காதல் வந்து சுர்ஜித்துக்கு பிடிக்கல. இது குறித்து பல முறை சுர்ஜித் வந்து அவரது அக்காவை கண்டித்ததுடன் என்ன பண்ணியிருக்காங்க, கவினையும் அழைத்து எச்சரிச்சிருக்காங்க. ஆனால் சுர்ஜித்தின் அக்கா வந்து வேலை பார்க்கும் பாளையங்கோட்டை தனியார் சித்த மருத்துவமனைக்கே சென்று அவ்வப்போது அவருடன் கவின் பேசியிருக்காரு. அப்பப்போ அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 27 அன்னைக்கு சித்த மருத்துவமனை கவின் வந்ததை வந்து இந்த சுர்ஜித் தெரிஞ்சுக்கிட்டு தனியாக அழைச்சி பேசியிருக்காரு. அந்த கவினை தனியாக அழைச்சி பேசியிருக்காரு. அப்புறமா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே வாக்குவாதமாகி கொலை செஞ்சுட்டதாகவும் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இதில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சுர்ஜித் மீது கொலை, சாதி வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளுக்கு கீழ்ப்பதிக்கு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த கொலைக்கு சுர்ஜித்தின் தாய் தந்தையே காரணம்னும் அவங்கள இந்த வழக்கில் சேர்க்க வேணும்னு கவின் குடும்பத்தினர் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. இதில் கவினை வந்து தந்திரமாக பேசி சுர்ஜித்தை அழைத்து சென்றிருக்க. அப்படி இதில் பிபிசி தமிழை வந்து அழுது கொண்டே பேசி கவினின் தாய் தமிழ்செல்வி, எனக்கு 2 மகன்கள், இதில் மூத்த மகன் தான் வந்து கவின். பொறியியல் முடித்துவிட்டு சென்னை துறப்பாக்கத்தில் உள்ள ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்தான். பள்ளியில் படிக்கும்போதே கவினும் சுர்ஜித்தினுடைய அக்காவும் வந்து நண்பர்களாக தான் பழகியிருந்தாங்க. இவங்களது பின்னணி வந்து சுர்ஜித்தோட குடும்பத்துக்கு நன்றாகவே தெரிஞ்சிருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து கீழே விழுந்த என் அப்பாவுக்கு திருச்செந்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்தோம். அப்போ அவருக்கு சித்த மருத்துவம் வந்து சிகிச்சை அளிப்பது தொடர்பாக சுர்ஜித்தோட அக்கா கிட்ட ஆலோசனை பெறுவதற்காக அவர் மருத்துவராக அந்த சித்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கவின் அழைச்சி போயிட்டு இருக்கா. கவினுடன் நான், எனது மற்றொரு மகன் மற்றும் என் சகோதரர் ஆகியோருடன் வந்திருக்கோம்.
அப்புறம் மேலும் பேசிய அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணி அளவில் சித்த மருத்துவமனைக்கு என் அப்பாவுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாக ஆலோசனை பெற்றுக் கொண்டிருந்த போது சுர்ஜித் அங்கே வந்தான். அப்போ வந்து பெற்றோரை வந்து கவினை பார்க்க வேண்டும் என கூறியதாக சொல்லி சுர்ஜித் வந்து அழைச்சிட்டு போனான் அவங்க பெற்றோர் பார்க்கணுன்ட்டு. அதை நம்பி சுர்ஜித்தோட கவின் இருசக்கர வாகனத்தில் ஏறி போயிருக்கா. அப்படி அப்போ சித்த மருத்துவ ஆலோசனை முடிந்த பின் நானும் எனது இளைய மகனும் மற்றும் என் தம்பி கேடிசி நகர் சாலையில் சென்றபோது எனது மகனுடன் சுர்ஜித் பேசி கொண்டிருப்பதை பார்த்தோம். இதனால் வந்து வண்டியை நிறுத்திவிட்டு அவர்கள் அருகில் சென்றபோது என்னை தகாத வார்த்தையில் சுர்ஜித் திட்டினான். அதனால் பின்னர் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் என் மகனை சுர்ஜித் கொலை செய்து விட்டான். கவினை கொலை செய்ய தூண்டிய சுர்ஜித் பெற்றோர் சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு இளைஞனை சாதி மிருகமாக்கி உள்ளது. சமூக செயற்பாடுகளான எவிடன்ஸ் பெற்றோர் காவல்துறையில் பணியாற்றும் நிலையில் எந்த குற்ற பின்னணியும் இல்லாத இளைஞனால் அவரது அக்கா மற்றும் சமூகத்தை சார்ந்தவர் காதலிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு சாதி வன்மை காரணம் என்றார். 2022ஆம் ஆண்டு முதல்வரை சந்தித்த ஆவணப்படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டும் என்று மனுவை அளித்திருந்த நிலையில் இதுவரை எந்த தனி சட்டத்தையும் தமிழக அரசு இயற்றவில்லை என அவர் கூறினார். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என நீதிமன்றங்கள் பல முறை தீர்ப்பளித்ததும் இதுவரை எந்த மாவட்டத்திலும் இது பின்பற்றவில்லை எனவும் சாதி மறுப்பு மற்றும் திருமணம் செய்பவர்களுக்கு காவல்துறையினர் உடனடியாக பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் அவர் இழுத்தார். ஆவண படுகொலை செய்பவர்களுக்கு பின்னில் வெளியே வராத அளவுக்கு கடுமையான சட்டம் இயற்றி அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இதில் பார்த்தோன்னா கதிர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆவண படுகொலையில் செய்பவர்களுக்கு பிணையில் வெளியே வராத அளவுக்கு கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும். கவின் குடும்பத்தினர் உறவினர்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. சார்பாய்வாளராக பணியாற்றி வரும் பெண்ணின் பெற்றோருக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருப்பதாக கவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்காங்க. அவங்களையும் கைது செய்ய வலியுறுத்தி திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் முக்காணியில் கவின் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றுச்சு. அந்த சாலை வழியாக வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விட்டாங்க. போராட்டம் குறித்து தகவல் இந்த போலீசார் விரைந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அப்போது இருதரப்புக்கு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. சுஜித்தோட பெற்றோர் 24 மணி நேரத்தில் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை உறுதிமொழி அளித்த பின்னர் தான் இந்த கூட்டத்தில் ஒரு 3 மணி நேரம் நீடித்த நிலையில் சாலை மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. சுர்ஜித்தோட தாய் தந்தை ஆகிய இருவரும் கைது செய்யப்படும் பின்னரே கவின் உடலை பெற்றுக்கொள்வோம் என்று கவின் குடும்பத்தினர் திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க. இதில் சுர்ஜித் மற்றும் அவர்களுடைய பெற்றோர் சரவணன் கிருஷ்ணகுமாரி மீது சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் கொலையுண்ட ஐடி ஊழியர் கவின் செல்வகணேஷும் ஆறுமுகமங்கலத்தில் அவரது வீட்டு முன் கூடியுள்ள உறவினர்களும் நெல்லை மென்பொறியாளர் காரணங்களை செல்வகணேஷ் பார்த்தோன்னா இன்றைக்கி இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஆணவ படுகொலை தான். இதை பற்றி உங்களோட கருத்தை என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.